மற்றொரு அண்மை செய்தியையும் பார்க்கிறோம். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையான ஈஞ்சம்பாக்கம் பகுதியில் கடை ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் வினோத். விவரங்களை பதிவு செய்யலாம். எப்படி நிகழ்ந்தது இந்த தீ விபத்து? பாலவே, நாம் தற்போது நின்று கொண்டிருக்கின்ற இடம் சென்னை கிழக்கு கடற்கரை ஈஞ்சம்பாக்கம் பகுதியில். இந்த ஈஞ்சம்பாக்கம் பகுதியில் இயங்கி வந்த தனியாருக்கு சொந்தமான தேநீர் விடுதி கடையில் காலையிலிருந்து மின்சாரம் இல்லாத காரணத்தினால் ஜெனரேட்டர் மூலமாக இந்த பகுதிக்கு மின்சாரத்தை பயன்படுத்தி வந்துள்ளனர். அந்த வகையில் ஜெனரேட்டரிலிருந்து ஒரு தீப்பொறி ஏற்பட்டதாகவும் அதனால் இந்த தீ விபத்து ஏற்பட்டு இந்த பகுதி கடை முழுவதும் தற்போது சாம்பலாக எரிந்து காட்சியளிக்கின்றன. குறிப்பாக இந்த கடையில் பல பேர் இங்க பணியாற்றி கொண்டிருந்த இந்த நிலையில் வாடிக்கையாளர்களும் எண்ணற்றோல் இங்கு இருந்தனர். அப்பொழுது திடீரென கடையில் தீ விபத்து ஏற்பட்டதும் கடையிலிருந்து அனைவரும் பாதுகாப்பாக வெளியேறினர். அது மட்டுமல்லாமல் இந்த கடையில் சமையல் எரிவாயு வைத்திருந்தனர். அந்த தீ விபத்து பரவி அந்த சமையல் எரிவாயு மீது பட்டு 4 சிலிண்டர்கள் வெடித்ததாகவும் இந்த பகுதியில் கூறப்படுகின்றன. தகவல் அறிந்த துறைப்பாக்கம் தீயணைப்பு துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் இந்த பகுதிக்கு விரைந்து வந்து தண்ணீரை பீச்சி அடித்து இந்த பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தை தற்போது முற்றிலுமாக அணைத்து உள்ளனர். தற்போது இந்த ஈசிஆர் பகுதியில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தின் காரணமாக கடுமையான ஒரு போக்குவரத்து நெரிசலும் இந்த பகுதியில் நிலவி வருகின்றன. இந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த கடை முன்பு தீயானது தீப்பற்றி எரிந்ததும் கொழுந்து விட்டு எரிந்த ஒரு காட்சியுடன் நம்மால் பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு தீ விபத்து அதிகமாக இந்த பகுதியில் நிலவியதால் ஒரு பரபரப்பு நிலவியது. பாலவி, விவரங்களுக்கு நன்றி வினோத்.